ஐயனார் துணை சீரியல்ல சேரன் எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுக்கறத பாண்டி பாத்துறாரு. பாண்டிக்கு ஒரு மாதிரி பண்ணுது. என்ன அண்ணன் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யுது, இது எல்லாம் நிலாவோட அப்பா வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. தேனு நிலா ரூம்ல நிலா கூட இருக்காங்க. அப்ப நிலா மேக்கப் போட போட அம்மா அவங்களாம் ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தேனு யாரடி கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. நான் வேற யார கேட்பேன், அதாம்மா சோழன் வீட்டாளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேனு ஏண்டி அவங்க என்ன குழந்தைங்களா, அவங்களே ரெடி ஆயிக்க மாட்டாங்களா, நீ என்ன அவங்களவே பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு நீங்க கவனிக்கிற முறையில கவனிச்சிருந்தா நான் யோசிக்க வேண்டிய நிலைமையே இருந்திருக்காது. நீங்க தான் ஏதோ வேலைக்காரங்களை கவனிக்கிற மாதிரியெல்லாம் கவனிக்கிறீங்க, அதனாலதான் நான் கவனிக்க வேண்டியதா இருக்கு. என் வீட்டு ஆளுகளை நான் கவனிக்காம வேற யாரு கவனிப்பா அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துகிட்டு சரிடி கத்தாத, நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. வெளியில போனதும் சேரன் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த தேனு ஐயோ இவர் வேற இந்த வேலையை பண்றாரா, இதை வேற நிலா பார்த்தானா அதுக்கும் நம்மளதான் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட போய் என்ன சேரன் நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வேற யாராவது இல்லையா, நீங்க போய் கிளம்புங்க, லேட் ஆகுது பாருங்க, ரிசப்ஷன் டைம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சேரன் வந்துட்டு அப்படிங்களா, இதோ 10 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. மனோகர் வந்து ஏன் தேனு அவனை கொடுக்கறத விட்டுட்டு போய் ரெடியாக சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க வேற, அங்க நிலா மேக்கப் போடுறத விட்டுட்டு நான் போய் பாக்குறேன் அவங்களாம் கிளம்பிட்டாங்களான்னு சொல்றா, அவ மட்டும் இதை பார்த்துருந்தா உங்களை வச்சு செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மனோகர் இருந்துகிட்டு ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தானே விட்டுடுங்க, நீங்க வந்தவங்களையெல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. மனோகரும் போய் அங்க நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நடேசன் இருந்துட்டு டே சேரா பாண்டி பல்லவா என்னடா 3 பேரும் கிளம்பலையா, நான் பாரு ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டேன், நீங்க என்னடா இன்னும் வேர்த்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன் அப்பா நீங்க இந்த ட்ரெஸ்ல நிஜமாலுமே அழகா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் பின்ன நான் ராஜா மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு ஆமாமா அது ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு சொல்றாங்க. டேய் எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுறா அப்படின்னு நடேசன் சொல்றாரு. சரி சரி போய் நாங்க கிளம்பி வந்துடுறோம், நீங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போய் கிளம்பி வர்றாங்க. 3 பேரும் நல்லா அழகாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்த தாஸே கொஞ்சம் பொறாமப்படுறாரு. மனோகர் கிட்ட ஏன்பா இவனுக்கு ஏது இந்த ட்ரெஸ், நம்ம இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தே தரலையேப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர் அதுதான்டா எனக்கும் தெரியல, பஞ்சப்பரதேசிலாட்ட ட்ரெஸ் போட்டு வருவானுங்கன்னு பார்த்தா இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டு வரானுங்க, இந்த அளவுக்கெல்லாம் இவனுக்கு அறிவு இருக்கா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாசு எல்லாம் நம்ம வீட்டு அம்மா நிலா சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், அவ வாங்கி கொடுத்துருப்பா, அதைத்தான் போட்டுக்கிட்டு இப்படி மினுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட போய் தாஸ் நின்னுக்கிட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் பளபளக்குது, இந்த ரிசப்ஷனுக்காக எடுத்தீங்களோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன் ஆமா சார் ரிசப்ஷனுக்காக தான் நிலா வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாஸ் அதானே பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட தெரியாதே எப்படிறான்னு யோசிச்சேன், இப்பதானே தெரியுது நிலா சொன்னாலா அப்படின்னு கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. சேரன் பாண்டி பல்லவன் 3 பேருமே அமைதியா இருக்காங்க. ஸ்டேஜ்ல சோழனும் நிலாவும் வந்து கை கூப்பி நிக்கிறாங்க. 2 பேர்த்தோட ஜோடி பொருத்தமும் அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்த சேரன் டேய் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை பார்த்த தாஸ் இருந்துகிட்டு ஏன் இருக்காது, பணக்காரன் பக்கத்துல பஞ்ச பரதேசி நிக்கிறான், எனக்கு வயிறு எரியுது, உங்களுக்கு என்னப்பா பணக்கார மருமகளை பிடிச்சிட்டீங்க, அப்ப குழுக்குழுன்னு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சேரன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. பல்லவன் ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும் சேரன் வந்துட்டு டே அமைதியாருடா அப்படின்னு சொல்லி அடக்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வானதியும் பாண்டியை பார்த்து வர்றாங்க. பாண்டி வானதி கிட்ட வானதி வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. வானதி இருந்துட்டு நீ சொல்லி நான் வராம இருப்பேனா பாண்டி, அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. வானதி கிட்ட பாண்டி வானதி இந்த ட்ரெஸ் உனக்கு நிஜமாலுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வானதி இருந்துட்டு நினைச்சேன் பாண்டி நீ இதை சொல்லுவேன்னு, அழகா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சோழன் நிலா கிட்ட நிலா நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா நீங்க தான் சோழன் ஹீரோ மாதிரி இருக்கீங்க, செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோழன் வந்துட்டு உன் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு உனக்கு மேட்ச் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அதை பார்த்த மனோகருக்கு வயிறு எரியுது. எல்லாம் என் நேரண்டி, அங்க பாரு தேவதை பக்கத்துல ஏதோ ஒரு அழுக்கு பிடிச்ச சாம்பிராணி நிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு, வேற வழி இல்லையேன்னு இவனுக்கெல்லாம் ஒரு ரிசப்ஷன் வைக்க வேண்டிய தலையெழுத்து எனக்கு அப்படின்னு தேனுக்கிட்ட புலம்புறாங்க. தேன் வந்துட்டு ஏங்க வர்றவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட போறாங்க, நீங்க சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கோங்க, இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதியோட அப்பா வானதியோட அம்மா கிட்ட இங்க பாரு மண்டபமே எவ்வளோ பெருசா இருக்குன்னு, நான் கூட ஏதோ சின்னதா வைப்பாங்கன்னு நினைச்சேன், எவ்வளோ பெருசா கிராண்டா பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட வானதி ஆமாப்பா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு மருமகளுக்கு இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க, நீங்களும் நாளைக்கு என் கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டா தான் பண்ணணும்,
இதை விட்டுட்டு சிம்பிளா கோயில்ல பண்ணிக்கலாம்லாம் நீங்க யோசிக்க கூடாது. எனக்கும் அதே மாதிரி மரியாதை வேணும்ல, பின்ன அந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அம்மா, இந்தா ஆரம்பிச்சிட்டால, மெடிக்கல் ஷாப்ல இருந்து இப்ப ரிசப்ஷன் கிராண்டா பண்ணுங்கிறதுல வந்து நிக்கிறா. உன்னை பார்த்தா போதும் இவளுக்கு, அதே மாதிரி பண்ணணும். ஏண்டி உங்க அப்பா என்ன அம்பானி நினைச்சிட்டு இருக்கிறியா? அவர் வச்சிருக்கிறதே ஒரு ஒண்ணுக்காகாத ஆட்டோவை வச்சு பொழப்பத்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா பாக்குறதையெல்லாம் அசால்ட்டா கேட்டுக்கிட்டு இருக்க. நீ இன்னும் அம்பானி வயிற்றுல பிறந்திருந்த அம்பானியவே போண்டி ஆக்கியிருப்ப அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு வானதி, பாருங்க நைனா, என்ன சொன்னாலும் என்னையே திட்டுது அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அப்பா இருந்துட்டு, அம்மா சொல்றது நியாயந்தான கண்ணு, நம்ம இந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியுமா என்ன? நிலாவோட அப்பன் பணக்காரன் பண்றான், உன் அப்ப ஆட்டோ டிரைவர்மா, அதுக்கு தகுந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி, நான் எது கேட்டாலும் அதுக்கு ஒரு தொட சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு கோச்சுக்கிட்டு பாண்டிக்கிட்ட போயிடுறாங்க. பாண்டிக்கிட்ட போய் நின்றுட்டு பாண்டி கேட்குறாங்க, ஏன் வானதி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. இல்லை பாண்டி, என் நைனா கிட்ட இதே மாதிரி எனக்கும் ரிசப்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டேன், அதுக்கு என் நைனா திட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நிலாவோட அப்பா கோடி கோடியா பணம் வச்சிருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம வாரி இறைச்சிட்டு உட்காந்துருக்கான். நம்ம அப்படியா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி வானதி, நம்மளுக்கு என்ன தகுதியோ அதை மட்டும்தான் ஆசைப்படணும். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் போய் அந்த மனுஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா, அவர் என்ன கப்பலா ஓட்டுறாரு, அவர் ஓட்டுறதே ஆட்டோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி, அப்பப்பா உங்ககிட்டேல ஒரு ஆசையை சொல்ல முடியுதா? உடனே பணம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் இருந்துக்கிட்டு பாண்டிக்கிட்ட, ஏய் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா? எனக்கு என்னமோ சரியா படலடா பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, யோ சும்மா இரியா நீ வேற அப்படின்னு நடேசனை சொல்றாரு. பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணன் எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பாடு பெரிய திண்டாட்டமா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, ஏண்டா நீ இப்பவே பயமுறுத்துற அப்படின்னு சொல்றாங்க. சோழன் ஸ்டேஜ்ல நின்றுட்டு பாண்டி பல்லவன் சேரன் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறதுக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் சரி போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா மனோகர் ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க போட்டோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா, இருங்கப்பா இதோ அண்ணன்லாம் வந்துட்டாங்க, போட்டோ எடுத்துக்கிறேன் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிலா கிட்ட மனோகர், நிலா இங்க பாரு, அவங்களாம் இங்கேயே இருக்கிறவங்க தான், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா இவங்க அப்படி கிடையாது, விஐபி, நம்ம பிசினஸ் பார்ட்னர், இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கட்டும் அப்புறம் அவங்க எடுத்துக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. சோழன் ஒரு மாதிரி பாக்குறாரு. நிலா இருந்துகிட்டு, என்னப்பா இது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர், அதே தாமா நானும் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் தானே, அவங்க வெயிட் பண்ணட்டும், இவங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேரன் சோழன் பல்லவன் எல்லாத்தையும் ஓரமா நிக்க வச்சுட்டு இவங்களை நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. நிலாவுக்கு முகமே இல்லை. சோழன் ரொம்பவே கோவமா இருக்காரு. அவங்க போனதுக்கு அப்புறமா, அண்ணா நீங்க வாங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் நின்று விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்த மனோகரும் தேனு மனோகர் கிட்ட, இங்க பாருங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு போட்டோ விதவிதமா எடுக்கிறாளே, நம்ம 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வாங்க போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாலா, எப்ப பாரு இப்படியே தான் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர், அவ கூப்பிடணும்னு நீயே எதிர்பார்க்குற, நீயே போய் நிற்க வேண்டியது தானே, நம்ம பொண்ணை நம்ம தான் கைக்குள்ளே போட்டுக்கணும், அவ கூப்பிடுவான்னு நினச்சினா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, அவ தான் மொத்தமாக அந்த குடும்பத்தாலாவே மாறிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துட்டு, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் என்னையே சொல்லுங்க, அவ மேலே இருக்கிற தப்பை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு சோழன் எல்லாருமே சேரன் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அப்போ தாஸ் போய் அங்கே எல்லாரும் இங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு ரிசப்ஷனு கன்ஃபியூஸ் ஆகிடும், மீதி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கீழே போய் உட்காடுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு தாஸ். நிலா இருந்துக்கிட்டு, ஏன் இப்படி சிடுசிடுன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.